ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவளிடம் சொன்ன பிறகு என்ன நடக்கிறது என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். ஸோ அவட்ட சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி சிம்பிளிஃபைடாக பார்ப்போம். என்ன நடக்கிறது என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். இது எடுத்துக்கலாம். என்ன நடக்கிறதுக்கு பதிலாக இது பதிவு செய்யப்பட வேண்டும்னு வச்சுக்கலாம். இது பதிவு செய்யப்பட வேண்டும். ஸோ பதிவு செய்யப்படணுன்றது பாசிவ் வாய்ஸ். ஸோ எப்படி சொல்லலாம்னா திஸ் ஷுட் பி ரெக்கார்டட். ஸோ இங்கே திஸ்ஸுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோன்னா என்ன நடக்கிறதோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஷுட் பி ரெக்கார்டட்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ என்ன நடக்கிறது அப்படின்றது இங்கிலீஷில் வாட் ஹேப்பன்ஸ் ஷுட் பி ரெக்கார்டட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தான் இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட். should be recordedன்றது passive voiceல இருக்கக்கூடிய verb form, right? what happens should be recorded. and நம்ம இதே சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவகிட்ட சொன்ன பிறகு என்ன நடக்குதோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ரைட்? அவகிட்ட சொன்ன பிறகுன்ற டைம் சொல்கிறதுக்காக இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ என்ன நடக்குது, அவகிட்ட சொன்ன பிறகு என்ன நடக்குது. ஸோ அவகிட்ட சொன்ன பிறகுன்றது ஒரு டைமை தான் சொல்லுது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபைடாக இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறத வாட் ஹேப்பன் ஷுட் பி ரெக்கார்டட்னு பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணோன்னா வாட் ஹேப்பன்ஸ் டுடே ஷுட் பி ரெக்கார்டட். ஓகே, பட் இங்கே டுடேன்னு சொல்லாமல் நம்ம வேறு எப்படி டைமை சொல்லியிருக்கோம். ஏன்னா டுடேவும் டைம் தான், அவகிட்ட சொன்ன பிறகுன்றது டைம் தான். ஸோ இங்கே டுடேன்னு சொல்லி ஒரே ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது அவகிட்ட சொன்ன பிறகுன்னு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் வி டெல் ஹர். டுடேக்கு பதிலாக வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் வி டெல் ஹர் ஷுட் பி ரெக்கார்டட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்த எக்ஸாம்பிள் இருக்க போது பார்க்கலாம். மின்னஞ்சலை பெற்ற பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்பதை கண்காணிக்க வேண்டும். ஓகே, ஸோ இமெயில் அவளுக்கு கிடைச்சதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுறான்றத நம்ம மானிட்டர் பண்ணணும். இங்கேயும் பாசிவ் வாய்ஸில் தான் கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் எப்படி சொல்லலாம், இது கண்காணிக்கப்பட வேண்டும். திஸ் நீட்ஸ் டு பி மானிட்டர்ட். ஷுட் பி மானிட்டரும் போட்டிருக்கலாம். ஓகே, ஹேஸ் டு பி மானிட்டர்டும் போட்டுக்கலாம். நான் இங்கே நீட்ஸ் டு பி மானிட்டர்ட்னு போட்டிருக்கேன். திஸ் நீட்ஸ் டு பி மானிட்டர்ட். ஆனால் இங்கே திஸ்ன்னு சொல்லாமல் அவள் என்ன செய்கிறாள், அவள் செய்வதை இல்லை அவள் என்ன செய்கிறாள் என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும் இல்லை கண்காணிக்கப்பட வேண்டும். வாட் ஷீ டஸ் நீட்ஸ் டு பி மானிட்டர்ட். வாட் ஷீ டஸ் நீட்ஸ் டு பி மானிட்டர்ட். எப்போ அவள் என்ன செய்கிறா, இமெயில் கிடைச்சதுக்கப்புறம் இமெயிலை பெற்ற பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்பதை. ஸோ வாட் ஷீ டஸ் after she receives the email needs to be monitored. ஸோ இமெயில் கிடைச்சதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்றதை மானிட்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் அடுத்த எக்ஸாம்பிளும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவரை நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்றது அவருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ல போகுது. ஸோ நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் கூட நம்மக்கிட்ட இதே மாதிரி தான் பழகுவார். ஸோ அவர் நம்மக்கிட்ட எப்படி பழகுறாருன்றது தான் அவருக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ல போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபைடாக பார்க்கணுன்னா இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ல போகுதுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் கோயிங் டு சே அபவுட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அஸ். அவருக்கு நம்முடனான நட்பை பற்றி இது சொல்ல போகிறது. திஸ் இஸ் கோயிங் டு சே அபவுட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அஸ். பட் இங்கே திஸ்ன்னு சொல்லாமல் என்ன சொல்லியிருக்கோன்னா அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது. How he behaves is going to say about his friendship with us. Okay, how he behaves is going to say about his friendship with us. எப்போ அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது, அந்த எப்போன்ற டைம் நம்ம எங்கே ஆட் பண்ணோம், how he behaves after he becomes famous. அவர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது is going to say about his friendship with us. Okay, how he behaves after he becomes famous is going to say about his friendship with us. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது முக்கியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு விஷயம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இது முக்கியம் இல்லைன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இங்கே திஸ்ன்னு சொல்லாமல் அவர் கூறியது அவர் சொன்னதுன்னு சொல்லியிருக்கோம். வாட் ஹீ சேட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஓகே, எப்போ அவர் சொன்னது, கைது செய்யப்படுவதற்கு முன். வாட் ஹீ சேட் பிஃபோர் ஹீ வாஸ் அரெஸ்டட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஓகே, அவர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் என்பது முக்கியமில்லை. வாட் ஹீ சேட் பிஃபோர் ஹீ வாஸ் அரெஸ்டட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
அவளுடைய ஐடியாவை அவள் பாஸ் ரிஜெக்ட் பண்ணப்போ அவள் எப்படி நடந்துக்கிட்டான்றது அவள் எவ்வளோ பக்குவமானவன்றதை காட்டுது. ஓகே, ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் சேலஞ்சிங்கான சென்டென்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இது அவள் எவ்வளவு பக்குவமானவள் என்பதை காட்டுகிறது. திஸ் ஷோஸ் ஹவு மெச்சூர்ட் ஷீ இஸ். ஓகே, திஸ் ஷோஸ் சம்திங். இது ஏதோ ஒன்று காட்டுது. ஏதோ ஒன்று நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? திஸ் ஷோஸ் வாட்? அவள் எவ்வளவு பக்குவமானவள் என்று காட்டுகிறது. திஸ் ஷோஸ் ஹவு மெச்சூர்ட் ஷீ இஸ். பட் இங்கே திஸ்ன்னு சொல்லாமல் என்ன சொல்லியிருக்கோம்? அவள் எப்படி நடந்து கொண்டாள் என்பது. ஹவு ஷீ ரியாக்டட் shows how matured she is. Okay, how she reacted shows how matured she is. Okay, எப்போ அவள் எப்படி நடந்துக்கிட்டா? அவளுடைய பாஸ் அவள் ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா. How she reacted after her boss rejected her idea shows how matured she is. சரிங்களா? ஸோ அவள் ஐடியாவை பாஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவள் எப்படி நடந்துக்கிட்டான்றது. How she reacted after her boss rejected her idea என்ன பண்ணுது? அது அவள் எவ்வளோ மெச்சூர்டானவன்றதை காட்டுது. ஷோஸ் ஹவு மெச்சூர்ட் ஷீ இஸ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் 5 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படி அதை ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு சரியாக வந்ததா இல்லையான்றதை ப்ளீஸ் லெட் மீ ஆன் த காமெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி லாங் சென்டென்சஸை லைக் பண்ணுறீங்க, தொடர்ந்து போட சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ நோ. ஐ வில் கீப் அப்லோடிங், keep doing these kind of lessons. Thank you so much for watching this lesson till the very end. See you all in the next video. Till then, take care and bye.